நன்றி செலுத்துவோம். தலையில வணங்கி கர்த்தரை நோக்கி நம்ம செபிக்கலாம். தேங்க்யூ. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றியோடு ஆண்டவரே இந்த ராத்திரி வேளைக்காக, இந்த மாலை நேரத்துக்காக இதோ கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ ஃபார் திஸ் wonderful time of master and God, the time that we come around your word of God to meditate upon your word of master and to understand and to have a better understanding of the scripture, O Lord, whether it is Old Testament or New Testament, O God, and oh God, they are equally given into our hands as the word of God, O master, and the Lord help us to make the right connections, O God, and make the right interpretation, O master, and make the right understanding, have the right understanding of the scripture, O Lord. Oh master, as we just look at these things in its own historical background and in its own situation, of God, and also we ask the Holy Spirit to speak to us, O Lord, so that we can interpret the word according to fit our situation, O Master, today, O God. Thank you. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் படிக்கிற இந்த வசனங்கள் ஆண்டவரே இந்த காலத்துல நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்துல அது இன்னும் ஆண்டவரே ஜீவனுள்ளதாயும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதாயும் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டு அறிந்து ஆண்டவரே அந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 25வது அதிகாரம் 1 சாமுவேல் 25, 1 சாமுவேல் சாப்டர் 25, 25வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த அதிகாரத்தை நம்ம வந்து முதல் வசனத்தை தனியாகவும் 2-11 வரைக்கும் இரண்டாவது பகுதியாக 12 to 17 as the third one, 18 to 31, then 32 to 39 and 39 to 34 இத்தனை பகுதிகளாக நம்ம பிரிச்சு பார்ப்போம். இதுல மெயினா ஒரு ரெண்டு இன்சிடென்ட் இதுல நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து the first verse deals with the Samuel's death, சாமுவேலுடைய மரணத்தை பற்றி. அந்த இடத்துல verse 18 போட்டுக்கிறேன். ஆக்சுவலா 1 மட்டும்தான், 8 கிடையாது அது. ஸோ இந்த முதலாவது வசனத்தை யாராவது ஒருத்தர் இந்த வேலையில நம்ம வாசிப்போம். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லோரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலுவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். இந்த முதலாவது வசனத்துல நம்ம ரெண்டா பிரிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒண்ணு, இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் அதை வந்து ரெண்டாவதா நம்ம பிரிக்கலாம். இப்ப இதுல வந்து சாமுவேலுடைய மரணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். டெத் ஆஃப் சாமுவேல். அதுல வந்து அவன் மரித்த பிறகு அவனுக்காக இஸ்ரவேல் அனைவரும் என்ன செய்தார்கள்? துக்கம் கொண்டாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். So Samuel died, Israelites lamented for him. Samuel was the last judge who saw Israel through transition to the monarchy. He anointed 2 of the 3 kings of united Israel. There was every reason for Israelite to mourn his death, for Samuel prayed for the people and the nation of Israel. இந்த சாமுவேலை நம்ம திரும்பி பார்க்கும்போது when we just look back the life of Samuel, அவன் வந்து he was the last judge and he was the first prophet and he was the priest also. இந்த 3 காரியங்களையும் அவன் வந்து செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அதாவது இந்த இஸ்ரேல் அந்த 12 ட்ரைபும் வந்து யுனைடடா வந்து ஒரு ராஜா கீழே இருந்தது அப்படின்னு சொன்னா there were 3 kings. அதுல வந்து சால், டேவிட் அண்ட் சாலமன்.
அதுல வந்து 2 கிங்ஸை வந்து சாமுவேல் வந்து அனாயின்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இப்படி அந்த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல்ல வந்து இஸ்ரேலினுடைய வரலாற்றுல சாமுவேலுக்கு வந்து அதிக முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிறபடினாலே அந்த மக்கள் எல்லாம் வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். பிறகு அந்த வசனம் அப்படி முடியுது. தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். ஒருவேளை டேவிட் வந்து இந்த சாமுவேலுடைய டெத்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணானா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னு சொன்னா ஒருவேளை செய்யாம இருந்து வந்திருக்கலாம். ஏன்னா பப்ளிக்ல போக முடியாது, போனா வந்து கட்டாயம் அந்த இடத்துல தாவீது இருப்பான்னு சொல்லிட்டு சவுல் வந்து தாவீதை வந்து பின்தொடர வந்திருக்கலாம். So most probably he did not take part in that, but that doesn't mean that David didn't have in regard to Samuel. ஒருவேளை அட்டன் பண்ணியிருந்தாலும் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் for David it was a great loss for him, and David lost a dear friend and a faithful supporter. ஆக இந்த நேரத்துல சாமுவேல் தாவீதுக்காக, அதாவது சாமுவேல் வந்து செத்துட்ட பிறகு இப்ப சவுலுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கலாம். என்னன்னு சொன்னா டேவிட்னுடைய ஒரு மெயின் சப்போர்ட்டர் வந்து ஒரு பேக் போன் மாதிரி இருந்த ஒரு ப்ராஃபிட் வந்து இறந்து போயிட்டான். இப்போ வந்து நம்ம வந்து we can follow David like anything and we can easily kill him. அவனுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணவோ அவனுக்காக கேட்கவோ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சவுல் வந்து நினைக்கிறதாக தாவீது நினைச்சிருந்திருக்கலாம். So what David did was he fled to the south, அந்த தெற்கு பக்கத்துக்கு போனா. இங்க சொல்லுது பாரான் வனாந்திரத்திற்கு என்று சொல்லி. ஆக அந்த பாரான் வில்டர்னஸ், அதுக்காக தான் அந்த மேப் போட்டிருக்கிறேன். அதை எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுதா யாராவது? கிரேப்ஸ் பக்கத்துல கிரேப்ஸ் பக்கத்துல அங்க இருக்கு. ஸோ வில்டர்னஸ் ஆஃப் பாரான். ஆக்சுவலா இது வந்து ஜூடாவுனுடைய, அதாவது இஸ்ரேலினுடைய இதுல வராது. அது வந்து சைனாய், அந்த சீனாய் பெனின்சுலா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வரும். அதுல வந்து 2 முக்கியமான வில்டர்னஸ் இருக்கு. ஒன்னு வந்து சைனாய் வில்டர்னஸ், வில்டர்னஸ் ஆஃப் சைனாய், அதுக்கப்புறம் வில்டர்னஸ் ஆஃப் பாரான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்க மோஸ்ட்லி அந்த 40 இயர்ஸ் வந்து இந்த 2 வில்டர்னஸ்ல அவங்க வந்து நிறைய செலவழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த தூரத்துக்கு, அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ராமா அப்படின்றது அந்த பெத்லஹேமுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஒருவேளை இந்த மேப்ல கண்டுபிடிக்க முடியுமா என்னன்னு சொல்லி தெரியல. ஏற்கனவே கொடுத்த அந்த பெரிய மேப்ல இருக்கும். ஸோ அங்கிருந்து இட்ஸ் குவைட் அ டிஸ்டன்ஸ். அந்த டெட் சீல இருந்து ஏறக்குறைய இந்த இடத்திற்கு அந்த நார்தன் பார்டர் வரைக்கும் அவன் வந்து, அதாவது நார்தன் பார்டர் ஆஃப் சைனாய், அந்த சைனாய் பெனின்சுலா, இல்லைன்னு சொன்னா சதர்ன் பார்டர் ஆஃப் இஸ்ரேல், யூதாவுக்கும் அடுத்த இதுக்கும் யூதாவினுடைய அந்த சதர்ன் பார்டருக்கு அவன் வந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ he was in a safest position and safest, he fled to a safest place so that Saul will not find him out. அவனை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவன் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப என்னன்னு சொன்னா இந்த 2வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும், 2வது வசனத்திலிருந்து அந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்க போறது வந்து the story of அபிகேலுடைய ஒரு கதையை குறித்து, ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கதை என்னும் போது இட்ஸ் நாட் இமேஜினரி ஸ்டோரி பட் ரியல் ஹேப்பனிங், உண்மையாக நடந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதுல என்னன்னு சொன்னா முதலாவது we are introduced to அபிகேல்ஸ் ஹஸ்பண்ட் நாபால இந்த இடத்துல வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் 2வது வசனத்தை படிக்கும். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர்கத்தரித்துக் கொண்டிருந்தான். இந்த இடத்துல இந்த
ஒரு மனுஷனை வந்து ஒரு பிசினஸ் மேன், அவன் வந்து அதாவது குடித்தனக்காரன் தமிழ்ல இருக்கு, பட் இங்கிலீஷ்ல வந்து பிசினஸ் மேன், பிசினஸ் பண்ணக்கூடிய ஒருவனா இருந்தான். அது மட்டும் இல்ல, அது வந்து கார்மேல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கார்மேல் வந்து மவுண்ட் கார்மேல் கிடையாது, சாமுவேல் இருந்த அந்த மவுண்ட் கார்மேல் கிடையாது. இது வந்து வேற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. சோ இப்ப இந்த 2வது வசனத்துல இந்த பெரிய பிசினஸ் மேனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த பிசினஸ் மேனை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரனா இருந்தான், அவன் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 3வது வசனத்துல அவனுடைய பேரும் அவனுடைய மனைவி பேரையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 3வது வசனத்துல அவனுடைய மனைவியும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் அந்த 3வது வசனத்தை படிக்கும். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். ஆமா, அதாவது இந்த 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது அவனுடைய 2வது வசனத்துல அவன் ஹூ ஹி வாஸ், அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவனுடைய இன்ஃபர்மேஷன் டேட்டா மட்டும் தான் கொடுக்குறாங்களே ஒழிய அந்த வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஹி வாஸ் அதை பற்றி அந்த இடத்துல இல்லை. ஆனா 3வது வசனத்துல சொல்லும்பொழுது அவனை பற்றி, அவனுடைய கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவன் ஒய்ஃப் கேரக்டரை பற்றி முதல்ல இந்த இடத்துல பேசுறதை நம்ம பாக்குறோம். என்னன்னு சொன்னா அந்த ஸ்திரீ வந்து அபிகேல் வந்து அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். she was wise and also she was beautiful அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் அந்த புருஷனோ, அந்த கணவனோ முரடனோ துராகிரதனுமா இருந்தான். அதாவது இந்த வார்த்தைலாம் எங்களுக்கே கொஞ்சம் புரியாத ஒரு வார்த்தை. அதனால கொஞ்சம் பின்னால இருந்தவங்க இல்லை இங்கிலீஷ்ல படிச்சவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, இங்கிலீஷ்ல பார்த்து நம்ம அதை புரிஞ்சுக்கிடலாம். ஒண்ணு இல்ல, பாட்டம் லைன் வந்து அவன் வந்து ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனுஷன், ஒரு சரியான முறையான காரியத்தை எதுவும் செய்ய மாட்டான். அதாவது துராகிரதம் பண்றது அப்படின்னு சொன்னா நியாயமான காரியத்தை பண்ண மாட்டான். இல்ல நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னு சொன்னா ஏதாவது வம்பு காரியத்தையே தான் அவன் வந்து செய்து கொண்டு இருப்பான். ஒருத்தன் வந்து சரியா பேசினான்னா அவனை வந்து கோவப்படுத்தி விடுவான். இந்த மாதிரி காரியத்தை தான் அவன் செய்வான். அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையே இருந்தது. அவன் வந்து காலேபுடைய சந்ததியான். அவனுக்கு அந்த ப்ரொஃபைல்லாம் ரொம்ப கிளியர் ப்ரொஃபைலா இருக்கு. ஏன்னு சொன்னா காலேபனுடைய ஒரு டிசெண்டன்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் டிசெண்டன்ட். ஏன்னு சொன்னா அந்த காலேப் யோசுவா அந்த இந்த 2 பேர்ல வந்து காலேப் வந்து அதாவது யோசுவா லீடர்ஷிப்ல இருந்தா, காலேப் வந்து அவன் கூட இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள்ல இருக்குது. அது மட்டும் இல்ல, அவங்க அதாவது காலேப் நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அந்த அதாவது கானானை வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கும் பொழுது காலேப் வந்து என்ன கேட்கிறான், அந்த மவுண்ட் ஹெப்ரோனை கேட்கிறான். அந்த மலை நாட்டை ஹெப்ரோன் என்கிற அந்த மலை நாட்டை எனக்கு தானே. ஏன்னு சொன்னா அங்க கானானியர் இருந்தாங்க. அந்த கானானியரை வந்து நான் இந்த 85 வயசுலயும் நான் போய் அந்த கானானைட்ஸை வந்து நான் வந்து முறியடிப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு தைரியம் அவனுக்கு இருந்தது. ஏன்னா இருந்த அந்த 7 ஜாதிகள்ல அந்த கானானியர் ரொம்ப முரட்டாட்டமான ஒரு ஜனங்கள். ஆனா அந்த ஜனங்களை ஃபேஸ் பண்ண ஒரு கூட்டம் வந்து இந்த காலபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த காலேப் ஆக அவனுடைய வம்சத்துல இருந்து வந்தவன். அது மட்டும் இல்ல, இவன் பெரிய பிசினஸ் ஆளு, பெரிய பணக்காரன். ஆக ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா அவனுடைய கேரக்டர் சர்டிபிகேட் தான் அவனுக்கு வந்து சரியில்லாம இருந்தது. அது மட்டும் இல்ல, அவனுடைய பெயருக்கு நாபால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், மூடன் என்று சொல்லி அர்த்தம். ஆக இங்க இந்த இடத்துல 2 பேரையும், இந்த நாபாலையும் அபிகேலையும் பார்க்கும்போது it's a combination of 2 different characters. அதாவது foolish person versus woman of good understanding. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஞானமுள்ள பெண்ணுக்கும் ஒரு அதாவது புத்தி இல்லாதவனுக்கும், ஒரு மூடன் ஒரு ஞானி, 2 பேரையும் பிடிச்சு
கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது யார் அப்படி வச்சிருப்பாங்க? ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு அழகானவளுக்கும் ஞானம் உள்ளவளையும் ஒரு முரடனுக்கும் ஒரு வம்பு பண்ணுகிற ஒரு முட்டாள்தனமே தன்னுடைய வாழ்க்கையை கொண்ட ஒருவன் 2 பேரையும் அங்க திருமணத்துல இணைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இவள் ரொம்ப ஞானவாட்டியா இருந்தபடினால அந்த கணவனை எப்படி ஹேண்டில் பண்ணும், அந்த கணவன் இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஞானம் உள்ளவளாய் அந்த இடத்துல நடந்து கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக இவர்கள் இப்ப இந்த பிசினஸுக்காக இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது டேவிட்டுக்கு தெரியுது. அதாவது இதுல என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இது அதாவது டேவிட் இப்ப ஆட்களை அனுப்புறான். ஆட்களை அனுப்பி அந்த ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, போயிட்டு இது மாதிரி அந்த நாபால் கிட்ட பேசுறாங்க. என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உங்க ஆட்களும் எங்க ஆட்களும் இருந்த பொழுது நாங்க என்ன செய்தோம், உங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் உங்க ஆட்களுக்கு தேவையான எல்லா ப்ரொடெக்ஷனையும் நாங்க கொடுத்தோம். இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் தெம். அதாவது நாபால் அவங்க இவங்களுக்கு ஃபுட்டு தருவாங்க. அதுக்கு எக்ஸ்சேஞ்சா இவங்க அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு ப்ரொடெக்ஷன். ஏன்னா டேவிட் ஹேட் ஹிஸ் ஓன் ஸ்மால் ஆர்மி ஆஃப் 600 people. ஆக ஒரு நல்ல ஒரு சைசபிள் ஆர்மி வச்சிருந்தோம். ஆகையினால இவனுக்கு இந்த நாபாலுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. சோ இதையெல்லாம் என்ஜாய் பண்ணவன் இப்ப என்ன செய்யறான், தாவீது இப்ப அந்த நாபால் கிட்ட அனுப்புறான். ஏன்னா ஏற்கனவே நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறோம். சோ அவங்க நமக்கு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. சோ யூசுவலி அவங்களுடைய அந்த நார்மல் திங்கிங் என்னன்னா, ஃபுட்டுன்னா எங்க நாபால் கிட்ட ஃபுட் வாங்கலாம். அப்ப நாபால் பக்கத்துல இருக்கிறான் அப்படின்போது இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கிறோம். ஆகையினால இப்ப போயிட்டு நம்ம அதே மாதிரி அவங்ககிட்ட ஃபுட் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, ஆட்களை அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ verses 4 to 9 அந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதே நேரத்துல அந்த பர்டிகுலரா 7வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிப்போம். இப்பொழுது ஆடுகளை மை கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப டேவிட் ஒரு குரூப் ஆஃப் யங் மேன் அனுப்பி அந்த நாபால் கிட்ட பேச சொல்றாங்க. ஒருவேளை நீங்க பெரிய பிசினஸ் ஆளு, நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எங்க லீடருடைய ஆட்கள் ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. ஆகையினால இப்ப என்ன செய்யுங்க, எங்களுக்கு நீங்க அதாவது இப்ப என்னன்னு சொன்னா, நாபால் ஒரு பெரிய ஃபீஸ்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். என்னன்னு சொன்னா அது ஒரு கிங்லி ஃபீஸ்ட் மாதிரி. அது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்டிகுலர் நமக்கு தெரியல. பட் பெரிய ஃபீஸ்டுக்காக அவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது அப்ப தாவீது சரியான நேரத்துல ஆள் அனுப்புறான். அதுதான் 8வது வசனத்துல பார்க்கிறோம். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்ன. டேவிட் is going to be the future king. ஆனாலும் அவன் என்ன சொல்றான், அந்த நாபால் அவன் ஒரு மூடன். நாபால்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தமே மூடன். அதாவது ஒரிஜினல் ஹீப்ரூ லாங்குவேஜ்ல அதுக்கு இன்டர்பிரேஷனே தேவையில்லை. அந்த நாபால்ன்ற வேர்டு மூடன் அப்படின்னு சொல்லுதான். அப்ப நாபால்னு நம்ம சொல்லாம அதை டிரான்ஸ்லேட்டட் வேர்டா நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னா மூடன். அப்ப தாவீது சொல்றான், ஆளுங்களை யங் மேனை கூப்பிட்டு, வாங்க நீங்க போயிட்டு அந்த மூடன் கிட்ட போயிட்டு, அந்த முட்டாள் கிட்ட போயிட்டு, இது மாதிரி தாவீது சொன்னா உன்னுடைய குமாரனாகி என் மேல நீ தயவு பண்ணி எனக்கு சாப்பாடு கொடுங்க தாவீது கேட்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னா, அந்த தாவீதுனுடைய அந்த ஹியூமிலிட்டி, அவனுடைய தாழ்மையை நம்ம திரும்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு மூடன், ஆனா மூடன்கிட்டையும் நம்ம முறைப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன சொல்றான், அனுப்புறான். அப்படி அனுப்பும் பொழுது மூடனுக்கு மகனா தன்னை நினைச்சு கூட அந்த இடத்துல அவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப தாவீதனுடைய வாலிபர் 9வது வசனத்துல பாக்குறோம். இந்த வார்த்தை எல்லாம் தாவீதன் நாமத்தினாலே நாபால் இடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாக்குறோம். So David and his men had associated with these shepherds when they were in
the desert. Verse 7, David and his people provided them protection and other services in return for food. For food. In verse 8, David is requesting an extended favor from Nabal. ஆனா அந்த அவ்வளவு ஒரு தாழ்மையா இவங்க வந்து கேக்குறாங்க. ஆனா அந்த நாபால் வந்து எடுத்த வச்சன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசுறாங்க. தான் அவனுடைய அந்த ஃபூலிஷ்னஸ பாக்குறோம். யாராவது ஒருத்தர் அந்த 10வது வசனத்தை படிப்போம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அடுத்த வசனம். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயக்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடுத்து சமையல் பண்ணுவிட்டதையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். இந்த இடத்துல 10வது வசனத்துக்கும் 11வது வசனத்துக்கும் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கு. 10வது வசனத்துல டேவிட்டை பற்றி எல்லா டீடைல்ஸையும் கொடுக்குறான். 11வது வசனத்துல என்ன சொல்றான்? ஆமா, இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு போயிட்டு நான் சாப்பாடு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றான். ஆனா 10வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றான், தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார். அப்ப இவன் வந்து ஒரு ஈசாயினுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த தாவீது எப்படிப்பட்டவனும் தெரியுது. என்ன சொல்றான்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்கள் இந்த நாட்களில் அநேகர் உண்டு. அதாவது தாவீத குத்தி பேசுறான், சவுலை விட்டு நீ ஓடி போயிட்டு நீ வந்து இப்படி இருக்கிற, நீ வந்து யோக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் வந்து அவனை வந்து டீமீன் பண்ணி அங்க டேவிட்டை பற்றி அவன் வந்து பேசுறவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அது மட்டும் அதனால அவன் சொல்றான், many servants nowadays who break away each one from his master. So Nabal slanders David through though he were a slave, as though he were a slave running from his master. அப்ப அதாவது அவன் வந்து ஏதோ சவுலுக்கு வந்து அடிமையா இருந்தது போலவும், அதாவது ஒரு அடிமையா இருந்து வந்து ஓடினாதான் வந்து அவன் வந்து தப்பு செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டா இருப்பான். மற்றபடி டேவிட்னுடைய ஸ்டாண்ட் வந்து எஜமான இடத்துல இருந்து ஓடி போகிற அடிமையை போன்றவன் அவன் கிடையாது. ஆகையினால அதை அவன் வந்து அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதுதான் நம்ம பாக்குறோம், அவனுடைய ஒரு மூடத்தனத்தை குறித்து நம்ம பாக்குறோம். மூடத்தனத்தினால அவன் என்ன செய்யறான், ரொம்ப ஒரு பர்சனலா அந்த தாவீதை வந்து அவன் வந்து அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஒருவேளை சூப்பர்ஃபிஷியலா அவன் நினைச்சிருந்திருக்கலாம், ஓகே நம்ம சொல்றது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அது வந்து முறையான காரியம் கிடையாது. அது மட்டும் இல்ல, 10வது வசனத்துல டேவிட பற்றி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது, ஆனா ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. முழு இன்ஃபர்மேஷன் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆக அந்த அதுக்கப்புறம் இப்ப இவன் இப்படி சொல்லி அனுப்பின உடனே பிறகு அங்க தாவீதுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா 12 இருந்து 17 வரைக்கும், 12 இருந்து 17 வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, டேவிட்ஸ் இன்டென்ஷன் டு டெஸ்ட்ராய் நாபால். இத சொன்ன உடனே தாவீதுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா பயங்கர கோபம் வருது. as a human being, இப்ப ஹியூமனா அவன் வந்து ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப ஹியூமனா ஆக்ட் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான், அவன் என்ன செய்ய போறான்னு சொன்னா, இப்ப போய் நாபாலையும் அவனுடைய எல்லாரையும் வந்து ஹவுஸ் ஹோல்ட நம்ம அழிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து புறப்பட்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். 14வது அப்ப அப்படி செய்யும் பொழுது 14வது வசனத்துல மீன்வாயில், அதாவது அந்த 12-13 நம்ம இந்த காரியத்தை பாக்குறோம். அப்ப 14ல ஒரு காரியம் நடக்குது. யாராவது ஒருத்தர் 14வது வசனத்தை வாசிப்போம். விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினார். அவர்கள் பேரில் அவர் சீறினார். இந்த 14வது வசனத்துல அப்ப நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா, அதாவது நாபாலுடைய ஒன் ஆஃப் ஹிஸ் சர்வன்ட்ஸ், அவனுடைய வேலைக்காரர்களில ஒருவன் என்ன செய்யறான், வாலிபர்களில ஒருவன் என்ன செய்யறான், அபிகைல் இடத்துல போயிட்டு
நடந்த இந்த காரியத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்றான். ஏன்னா இது வந்து அபிகளுக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஒருவேளை இவங்க வந்து ரொம்ப வைட் பிளேஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்திருப்பாங்க. இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம், இவன் வந்து பிசினஸ் நடக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கலாம், ஒய்ஃப் வந்து வீட்டுல இருந்திருக்கலாம். சோ வாட் எவர், இந்த அபிகளுக்கு சுத்தமா ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. ஆகையினால அந்த ஒரு யங் மேன் போயிட்டு என்ன செய்யறான், and he acted appropriately and he went to straightly he went to Abigail இடத்துல போயிட்டு and she informed Nabal's wife about the whole happenings. நடந்த எல்லாவற்றையும் அவளுக்கு அவன் அறிவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படி சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவன் ரொம்ப தெளிவா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறான். நாங்க வந்து அந்த நாட்கள்ல ஒன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவன் வந்து கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்டு அவன் என்ன சொல்றான், 17வது வசனத்தை படிப்போம். 17வது வசனத்துல அபிகேல் கிட்ட அபிகேல் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளுக்கு ஒரு ஹிண்ட் இல்லைன்னா ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். verse 17. இப்பொழுதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாது வேலியாளின் மகன் இருக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றான், அந்த முதல் சென்டென்ஸ்ல நம்ம பாக்குறோம், இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாருங்க. இவனுக்கு நல்லா தெரியுது, இனிமேல் வந்து இந்த தாவீது தன்னெல்லாம் கொல்ல வரான் அப்படின்னு நாபாலுக்கு வந்து சொன்னா கூட இவன் வந்து he will add to his foolishness only. அவனுடைய முட்டாள்தனத்தோட இன்னும் ஏதாவது முட்டாள்தனத்தை கூட்டி பிரச்சனையை தான் அதிகமாக்கும். ஆகையினால வேலைக்காரன் தெளிவா போயிட்டு இந்த ஞானமுள்ள நம்முடைய எஜமாட்டியின் இடத்துல, இந்த அபிகேல் இடத்துல இதை போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த 17வது வசனத்துல நம்ம பார்த்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இப்பொழுதும் நீங்க வந்து செய்ய வேண்டியதை நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க செய்ய வேண்டியதை நீங்கள் கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல சொல்லுகிறத நம்ம படிச்சோம். நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரு. ஆங்கிலத்துல என்ன இருக்குன்னு சொன்னா know and consider. So you must know what to do and how to act, and you have to consider the whole situation. ஏதோ இன்னைக்கு வந்து அவங்க கேட்கறத மட்டும் நினைச்சிட்டு கூடாது. ஒருவேளை இப்படி அப்படி அல்ல, எல்லா காரியத்தையும் கன்சிடர் பண்ணி and you come to a conclusion what to do and you act upon it. அந்த காரியத்தின் மேல நீ செய். So the young man asked Abigail to take control of the situation. So bottom line வந்து என்னன்னு சொன்னா, அம்மா இது மாதிரி ஐயா வந்து இப்ப என்ன செய்ய போறது இல்ல, அவர் வந்து இப்ப ஏற்கனவே ஃபெஸ்டிவல் மூட்ல அவரு ஆரம்பிச்சிட்டார். ஃபெஸ்டிவல் மூட் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆக இந்த ஃபெஸ்டிவல் மூட் அவருக்கு வந்துட்டு அப்படின்னால இப்ப அவர்கிட்ட நம்ம ஒன்னும் கேட்க முடியாது. எது போய் கேட்டாலும் ஒரு குடிகாரன் பேச்சு மாதிரிதான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கும். ஆகையினால இப்ப நீங்க தான் எல்லாத்தையும் முழு கண்ட்ரோல் எடுக்கணும். இன்னைக்கு நைட்டு வந்து இந்த ஃபீஸ்ட் நடக்கிறதுக்குள்ள நம்ம ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்டு எஜமாட்டியாகிய நீங்க, உங்களுடைய வேலைக்காரங்களாகிய நாங்க எல்லாரும் உயிரோடு இருக்க போறோமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி. அது மொத்தமும் வந்து உங்களுடைய கணவன் என்னுடைய எஜமானுடைய முட்டாள்தனத்தினால வந்தது. ஆகையினால இப்ப இது எல்லாவற்றையும் கையில எடுத்து அதை வந்து நீங்க நடத்த வேண்டியது உங்க கையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப தெளிவா அபிகேல் இடத்துல சொல்லிடுறான். அப்படி சொன்ன உடனே நாங்க அபிகேல் வந்து என்ன செய்யறான்னு நம்ம பாக்குறோம். 18வது வசனத்தை படிப்போம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. 18வது அப்ப வசனத்துல பாக்குறேன், அபிகேல் தீவிரமாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆங்கிலத்துல வந்து இது வந்து அபிகேல் made haste and took all these things. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவள் எடுத்துக்கொண்டாள். அவளுக்கு வந்து இப்ப தாமதிக்க நேரம் இல்லை. இட்ஸ் லைக் வார் லைக் சிச்சுவேஷன். ஒரு
போர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கிறது. நேரம் போக போக அவங்களுடைய வேகம் அதிகமாகி கொண்டே வரும். அவங்க எவ்வளவு கிட்ட வராங்களோ அவ்வளோக்களோ நமக்கு ஆபத்து. ஆகையினால அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் அவங்களிடத்துல ஒரு சமாதானம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவளுக்கு வந்த ஒரு எண்ணத்து நிமித்தமாக. அது மட்டும் இல்ல, இவங்க எதுக்கு ஆள் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க டேவிட் கேம்ப்ல இருக்கக்கூடிய ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட அவர்களுக்கு 600 மென் இருந்தாங்க. அது இல்லாதபடிக்கு இன்னும் அவங்களுடைய ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இவங்க எல்லாம் இருந்தாங்க. சோ இப்படி ஏறக்குறைய 1000 பேருக்கு என்ன செய்யணும்? ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும் நம்ம. சோ இப்ப அதுதான் பேசிக் ஒண்ணு. ஆகையினால இப்ப நம்ம என்ன செய்யலாம்? we will make it as a pacifying gift to David. தாவீதை ஒரு சமாதானப்படுத்துவதற்கு உரிய ஒரு ஒரு பரிசு பொருளாக இதை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாவற்றையும் அவ எடுத்துக்கொண்டு கொள்ளுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So by a present Abigail atoned for Nabal's denial of David's request. Her behavior was very submissive. Yielding pacifies great offenses. அதாவது இணங்கி போகுதல் பெரிய குற்றங்களை தனித்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த காரியத்தை அவள் செய்கிறாள். So she could not excuse her husband's conduct. இந்த நேரத்துல ஒருவேளை கணவனுக்கு கண்ணை மூடிட்டு அவ சப்போர்ட் பண்ணிட்டு, என் கணவன் பண்ணதெல்லாம் தப்பு, என்னையா எங்களெல்லாம் சொல்ல வரியா, ஒரு வழி பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணாதபடிக்கு இது எல்லாவற்றிலும் ரொம்ப நிதானமா செயல்படுறா. அதாவது தன்னுடைய கணவனை டிஃபெண்ட் பண்றதை காட்டிலும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது அவளுடைய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகையினால போய் நம்ம எதை சொன்னா தாவீது அங்கே அமைதியா இருப்பான், எதை செய்தா தாவீது அமைதியா இருப்பான், அதை செய்யறா. அப்ப முதலாவது ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப அவ என்ன செய்யறா? அவன் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னதை இவ எடுத்துக்கிட்டு போறான். ஒருவேளை வெளிப்படையா பார்க்கும்பொழுது இவ ஒரு தன்னிச்சையா சுய இஷ்டமா நடக்கிறவளை போல இருக்கலாம். அது மட்டும் இல்ல 19வது வசனத்துல நம்ம பார்த்தோம், அந்த verse 19ல அவள் அதை தன்னுடைய புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. She did not tell her husband Nabal about it. அப்ப இதுலயும் நம்ம என்ன நினைக்கலாம்? புருஷன் வேணான்னு சொன்னா இவ எடுத்து கொடுக்குறா. அது மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லாதபடிக்கு இவ தாவீதை தேடி போறா அப்படின்னு சொன்னா, இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஹஸ்பண்ட் ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டிய ஒரு ஹஸ்பண்ட் irresponsible இருக்கிறான். லெட் இட் பி a festival. ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ஃபெஸ்டிவல்ல தன்னையே லூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த கொண்டாட்டங்கள்ல தன்னையே அவன் இழந்து போனவனா இருக்கிறான். என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், அதெல்லாம் அவனுக்கு தெரியாதபடிக்கு இருக்கிறது. ஆகையினால இப்போ என்னுடைய கணவன்கிட்ட போய் நான் இப்ப பர்மிஷன் கேட்டு, இல்லைங்க தாவீது கிட்ட நீங்க இந்த மாதிரி சொல்லி அனுப்புனீங்க, இதை நம்ம கொடுத்தாதான் தாவீது என்ன செய்வார், நம்ம எல்லாம் உயிரோட வைக்க போறாரு அப்படின்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? இவ்வளவு போட்டு முதல்ல வெட்டிட்டு இருப்பான், இல்லைன்னா கொன்று போட்டிருப்பான். ஆகையினால இவ அதை பற்றியும் சொல்லல. அது மட்டும் இல்ல, நான் அங்க தாவீது கிட்ட போயிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் இவன் வேற ஏதாவது சொல்லி இருந்திருப்பான். ஆகையினால ரெண்டு காரியத்தையுமே அவ செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So is she correct in doing this without the knowledge of her husband? But இத நம்ம என்ன பார்க்கிறோம்னா, she depends not upon her own reasoning. அவளுடைய own reasoning பார்க்கல, but on God's grace to soften David, and expects that grace would work powerfully. அப்ப இவ செய்ததெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, தனக்காகவோ இல்ல தன்னுடைய இச்சைக்காகவோ இல்ல கணவனுக்கு விரோதமா செய்யணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. அவளுடைய இன்டென்ஷன் கணவனையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய ஹவுஸ் ஹோல்டு தன்னுடைய எல்லா விதமான உடைமைகளையும் வேலைக்காரரையும் அவங்க காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஆணை விட மேலானவளா அவ என்ன செய்யறா, அந்த இடத்துல செயல்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. So she was more than
a man in that whole camp of Nabal அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் அதனால இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அங்க தாவீதினிடத்துல போறாங்க. தாவீது முன்னாடி போகும்பொழுது அங்க தாவீதை பார்த்ததையும் அவ வந்து தாவீதை வந்து வணங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நடக்கும்போது 24வது வசனத்துக்கு நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். லெட்ஸ் ஸ்கிப் டு verse 24. 24வது வசனத்தை படிப்போம் யாராவது. அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். இடத்துல அவன் என்ன சொல்றா, அதாவது இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். முதல்ல எடுத்த உடனே அவன் என்ன சொல்லிடுறான்னா, இப்ப வந்து நீ யாரையாவது கொல்லணும்னா முதல்ல என்ன கொல்லு. ஏன்னு சொன்னா இது வந்து ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. என் கணவன் பேசினதுக்கு, என் கணவன் செய்ததுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன். ஆகையினால இப்ப வந்து இந்த இடத்தை மீறி என்னை தாண்டி என் ஹஸ்பண்ட் கிட்ட போறதை நீ மறந்துடு. என்ன எதுவா இருந்தாலும் யூ ஹேவ் டு டூ வித் மீ. நீ என்னிடத்துல நான் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ற. சோ ஆன் மீ லெட் திஸ் iniquity be. So Abigail takes absolute responsibility. சோ அப்படி எடுத்த உடனேயே இப்ப தாவீது மைண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, நாபால் கிட்ட இருந்து இப்ப இவ கிட்ட வருது. ஆனா இவன் என்ன சொல்றா, உடனே அதை சொல்லிட்டு மறுபடியும் அவன் அந்த இடத்துல சொல்றா, இப்படியாக உம்முடைய அடியாளுடைய வார்த்தையை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செய். முதலாவது நான் பேசுறத நீ வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த இடத்துல அவ சொல்றா. 25வது வசனத்தை வாசிப்போம். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னா, அவர் அதாவது உள்ளவனமா வந்து ஒப்புக்கொள்றா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதாவது கணவனை விட்டு கொடுக்காம பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. அதே நேரத்துல கணவன் தன்னுடைய மூடத்தனத்தினால ஒரு சூழ்நிலையை கொண்டு வரான் அப்படின்னு சொன்னா, அத வந்து சூழ்நிலைய வந்து அத சரியான விதத்துல அத ஃபேஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்றது இந்த அபிகையிலுடைய வேலையா இருந்ததுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆகையினால இந்த இடத்துல அவ என்ன சொல்றான்னா, ஃபாலி இஸ் வித் ஹிம். அவன் இடத்துல பைத்தியமும் கூட இருக்கிறது. அவன் பேருக்கு ஏற்றபடியே அவன் இருக்கிறான். ஒருவேளை இந்த நாபால்ன்ற பேர் வந்து பிறந்த பொழுது வச்சாங்களா இல்லைன்னு சொன்னா, இப்ப நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம நாட்டிலாம் செய்யற மாதிரி கூட சில நேரங்கள்லாம் வந்து ஒரு வருஷம் கூட பிள்ளைக்கு பேர் வைக்காம அந்த காலத்துலாம் இருப்பாங்க. இப்ப பேரெல்லாம் கொஞ்சம் உடனே வச்சிருவாங்களா இருக்கும். அந்த காலத்துலாம் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட பேர் வைக்காம பிள்ளைங்களுக்கு இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு பேரை விட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில பேர் வைக்கணும் அப்படின்னும் போது திடீர்னு வேற ஒரு பேரை வச்சிருவாங்க. ஏன்னா கிறிஸ்தவங்களாகட்டும் இந்துவாகட்டும் ஜாதகம் ஜோசியம் எதையாவது ஒன்ன பார்த்துட்டு இந்த லெட்டர் தான் அழுத்த ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாற்று பேரை வச்சிருவாங்க. அப்படிலாம் நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. கூப்பிடுறது ஒரு பேர் கொடுப்போம், சர்டிபிகேட்ல வேற ஒரு பேரா இருக்கும். ஆக இப்படி ஒருவேளை லேட்டா பேர் வச்சாங்களோ எதுனாலன்னு தெரியாது. ஆனா வந்து ஒருவேளை இல்ல அவனுடைய ஒரிஜினல் நேம் வேறையோ, இல்ல இது வந்து இந்த மூடன் ஃபூல் அப்படின்றது அவனுக்கு நிக் நேமா வந்து போச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா அவன் என்ன சொல்றான், அவனுடைய பேருக்கு ஏத்த மாதிரியே அவன் வந்து மூடன் தான். அவன் இடத்துல அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அவனுக்கு பைத்தியமும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல அவ வந்து சொல்றா. ஆகையினால at the same time she admits the folly of her husband, but she does that to the right person and at a right time she needs to mention. அதுதான் நம்ம கவனிக்கணும். அதாவது அவ வந்து எப்படி தன்னுடைய கணவனை பத்தி மற்றவங்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம கேட்கலாம். ஆனா அவ வந்து எதுக்காக சொன்னா, யார் இடத்துல சொன்னான்றது முக்கியம். எதற்காக சொன்னா, யாரிடத்துல சொன்னா அப்படின்றதுதான் நம்ம அங்க கவனிக்கணும். ஆகையினால அவ பொறுப்பு இல்லாதபடிக்கு தன்னுடைய கணவனை பற்றி போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு இல்ல. அவ வந்து பாக்குறவங்கிட்ட எல்லாம் என் ஹஸ்பண்ட் இப்படி, என் ஹஸ்பண்ட் இப்படி, என் ஹஸ்பண்ட் இப்படின்னு சொல்லிட்டு எல்லார் இடத்துலயும் சொல்லிட்டு இல்ல. அதே நேரத்துல அவனுடைய மூடத்தனத்தினால, அவனுடைய கெட்ட
காரியத்தினால ஒரு பேட் பிஹேவியர்னால அவன் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டும் பொழுது கட்டாயம் அவனுடைய அந்த ஃபாலி, அவனுடைய மூடத்தனத்தை சொல்லி, ஆமா அவன் தான் மூடனாச்சே, அவன் பேரு தான் உங்களுக்கு தெரியுமே, அவன் தான் யாருன்னு தெரியுமே, நம்ம மற்றவங்க இடத்துல சொல்லுவோம் இல்லையா, அவனை பத்தி தான் தெரியுமே, இல்ல அவங்கள பத்தி தான் தெரியுமே, அதெல்லாம் நீங்க ஏன் மனசுல வச்சுக்கிறீங்கன்னு சொல்றோம்ல. சேம் டைம் அதே போல சொல்றா, அவன் வந்து அவன் பேரே தான் வந்து மூடன்னு இருக்குதே தாவீதே, நீங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு மூடன் கிட்ட போயிட்டு அவன் ஏதோ பெரிய ஒரு வீரனை மாதிரி நினைச்சுட்டு அவங்க கிட்ட போய் நீங்க சண்டைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஞானமான வார்த்தைகளை அந்த இடத்துல அவ பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது 26வது வசனத்தை வாசிப்போம். இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இந்த 26 இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா, ரொம்ப அவ வந்து அதாவது தாழ்மையாவும் இருக்கிறா, அதே நேரத்துல சொல்ல வேண்டியது ரொம்ப தெளிவா, ப்ரிசைஸா, கிறிஸ்பா, போல்டா அந்த இடத்துல அவ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். என்னன்னா, நீங்க வந்து என் ஆண்டவரே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் வந்து போய் இந்த சண்டைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவளுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா இது வந்து ஒரு மூடனை போயிட்டு ஒரு பைத்தியக்காரனை போயிட்டு அடிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் யார்கிட்டயாவது சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஆக இந்த தாவீது வந்து இந்த மூடன் அப்படின்ற பேர் கொண்ட இந்த பைத்தியக்காரனை வந்து கொல்றதுக்கு ஒரு ராஜாவாக போறோம் வராரு அப்படின்னு சொன்னா இது கடவுள் சொன்னது கிடையாது. இதுக்கு வந்து இவளுக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் வேணும்னு சொல்லிட்டு கிடையாது. இதனுடைய காரியங்கள் அவளுடைய ஞானத்தை கொண்டு அந்த டிசர்ன் பண்ணி இது எல்லாவற்றையும் சொல்ல கிளீனா இவளுக்கு தெரியும். தாவீது வர்றது பிளஷ்ல தான் வராரு, என்னுடைய கணவனையும் என்னுடைய வீட்டையும் கொன்று போடுவதற்கு. ஆனா அதே நேரத்துல he is a man after God's own heart. ஆண்டவர் அவனோட கூட இருக்கிறாரு. அவனுக்கு ஆண்டவர் வந்து அவனை உயர்த்துவதா தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஆகையினால எதிர்காலத்து ஃபியூச்சர் கிங் கிட்ட நம்ம போறோம். அப்படி ஃபியூச்சர் கிங் கிட்ட போகும்பொழுது நம்ம வந்து தாழ்மையோட போகணும்னு சொல்லிட்டு அந்த ஹியூமிலிட்டியோட போறா. பட் அதே நேரத்துல she was very bold in saying the right thing. ஏன்னா நான் கரெக்டா தான் சொல்றேன். நான் வந்து ஏதோ சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக வாய்க்கு வந்தது சொல்ல முடியாது சொல்ல, நான் ஏதோ நினைச்சது பேசல, நான் எல்லாவற்றையும் நான் யோசித்து வச்சிருக்கிறேன். அப்படி யோசித்து வச்சதன் அடிப்படையில பார்த்தா கட்டாயம் தாவீதுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒன்னும் போய் இவங்களெல்லாம் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கல. இவளுக்கு அது நல்லா புரிஞ்சது. ஆக நல்லா புரிஞ்சபடினால அவ என்ன சொல்றா, தெளிவா அவங்ககிட்ட சொல்றா, இத வந்து ஆண்டவர் உங்களுக்கு இடம் கொடுக்கல என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். ஆகையினால ராஜாவே, நீங்க வந்து ஒரு அவசியமான வாரம் மட்டும் செய்யணும். அவசியம் இல்லாத யுத்தங்களை செய்து கொண்டிருக்கூடாது. அவசியமானவங்களை நீங்க வந்து கொலை பண்ணலாம். ஆனால் அவசியம் இல்லாதவர்களை நீங்க கொன்னீங்கன்னு சொன்னா அதனுடைய ரத்தப்படி உங்க மேல இருக்கு. நம்ம ரிப்பீட்டட்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க தாவீது சவுல் இடத்துல சொல்றான், சவுலே நீ ஏன் வந்து என்னுடைய ரத்தப்படி ஏன் உன் மேல என்ன ஏன் நீ அநியாயமா நீ கொல்லணும்? ஏன்னா ராஜா வந்து he should be the just king, ஒரு நீதியுள்ள ரைச்சஸ் கிங்கா இருக்கணும். நீங்க செய்யற ஜஸ்டிஸ் வந்து ரைச்சஸ் ஜஸ்டிஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சவுல் கிட்ட சொல்றான். இப்ப அபிகேல் இதையே அவங்கிட்ட சொல்றான். நீங்க வந்து கொல்றீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசனை வந்து ஆண்டவர் வந்து சொன்ன மாதிரி அது வந்து ஆண்டவரால அப்ரூவ் பண்ண மாதிரி அது இருக்கணும். ஆகையினால நீங்க செய்யறது வந்து அதாவது ரொம்ப அழகா அவளுடைய ஞானத்துல என்ன சொல்ற, என் ஹஸ்பண்ட் மூடன்னு சொன்னா இப்ப நீ பண்ண போறது அதுக்கு மேல மூடத்தனமா தான் இருக்குது. அத பச்சையா சொல்லல, நேரடியா சொல்ல. ஆனா அவன் என்ன சொல்ற, இந்த கொலையை செய்யறதுக்கு இந்த ரத்த பழிக்காக ஆண்டவர் வந்து உனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஆனாலும் கூட ஒண்ணு உங்களுக்கு எதிரிங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு குரூப் ஆஃப் எனிமீஸ் இருக்கிறாங்க. அந்த எனிமீஸ் கிட்ட நீங்க ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாபாலுக்கு என்ன நடக்க போதோ
என் கணவன் அநியாயமா காரியத்தை செய்தா அவன் தண்டனையை பெறுவான். அப்ப என்னுடைய கணவனுக்கு என்ன நடக்க போதோ அதே காரியம்தான் என்னுடைய கணவனை போல உனக்கு இருக்கக்கூடிய சில எதிரிகளுக்கு நடக்கும். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த இவ சொன்ன இந்த பிரசங்கத்தை வச்சு தாவீது வாழ்க்கை முழுசும் நிறைய காரியங்கள்ல அந்த சீமை என்ற ஒருத்தன் தூஷிச்சுட்டு வரான். அவனெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கொல்றதுக்கு போறாங்க. அவன் என்ன சொல்றான், இல்ல கர்த்தர் அவனை அனுப்பலன்னா அவன் என்னத்துக்கு என்ன தூஷிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவ சொன்ன இந்த வார்த்தைகளினுடைய காரியமா இருக்கலாம். ஏன்னா சிலர் மேல நான் காரணம் இல்லாம கை போடக்கூடாது, அபிஷேகம் பண்ணவங்க மேல கை போடக்கூடாது, அதே நேரத்துல மூடனுங்க மேலையும் நான் கை போடக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல அபிகேல் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறான். ஒரு முட்டாள் மேல, ஒரு மூட மேல, ஒரு பைத்தியக்கார மேல நீ போய் கை போட போறியே, நீ அது உனக்கு தகுதியா என்பதுதான் அந்த இடத்துல அவ ராஜாவுக்கு, அதாவது ராஜா இல்லைன்னாலும் அவளுக்கு தெரியும் அவன் ராஜாவாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றான். அதுதான் இந்த இடத்துல அவ சொல்றான்னு சொன்னா அதுக்கப்புறம் 28வது வசனத்தை படிப்போம். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. இப்ப நம்ம இது ரெண்டையும், அதாவது ஒண்ணு என்ன பாக்குறோம்னு சொன்னா அந்த இடத்துல அவர் சொல்றா கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். அப்ப என்னன்னு சொன்னா, அதாவது நாபாலுக்கும் டேவிட்டை பற்றி சில இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, டேட்டாஸ் எல்லாம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா அவன் யாரு, அவன் யாருடைய மகன், அவன் அதாவது டேவிட்டை பற்றிய காசிப் சப்ஜெக்ட் அவங்க கிட்ட இருந்துச்சு. நாபால் கிட்ட டேவிட்னுடைய அந்த பேட் சைடு, டேவிட்டா அவன் எஜமான விட்டு ஓடி போன கேஸ் அவன் அப்படின்ட்டு அதை யாரோ சொல்லியிருக்காங்க. இவன் காதுக்கு ரொம்ப நல்லா ஈச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவருக்கு இந்த மாதிரி காசிப் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது, பேக்ரவுண்டு இந்த மாதிரி காசிப் இன்ஃபர்மேஷன். ஆனா அபிகேலுக்கு டிவைன் இன்ஃபர்மேஷன், பியூர் இன்ஃபர்மேஷன், கிளியர் இன்ஃபர்மேஷன். அந்த தாவீது யாரு, அந்த தாவீதுக்கு ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் என்ன சம்பந்தம், அந்த டேவிட்டுக்கு காட் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த டேவிட்னுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்க போகுது, இதெல்லாம் அபிகேலுக்கு தெரியுது. கணவன் மனைவி, ஆனா அவனுக்கு தெரியுற தாவீதை பற்றி தெரியுற இன்ஃபர்மேஷன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரபிஷ். ஆனா இவளுக்கு தாவீதை பற்றி தெரியுற இன்ஃபர்மேஷன் ஒரு ஹை இன்ஃபர்மேஷன், ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன், ஸ்பீக்கபிள். அதை வச்சு அந்த சப்ஜெக்ட வச்சு பேசலாம், அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் அவகிட்ட இருக்கு. அப்ப அந்த இடத்துல தாவீது கிட்ட சொல்றா, ஆண்டவர் உனக்கு நிச்சயமா உன்னுடைய வீட்டை கட்டுவாரையா. அது மட்டும் இல்ல, அவ என்ன சொல்றா, என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. இப்ப என்ன செய்வோம், லெட்ஸ் கோ பேக் டு 26. என்ன சொல்றான்னா, அதாவது நான் என்ன செய்ய போறேன்னா 26ல ஒரு பகுதியும் அதுக்கப்புறம் 28ல ஒரு பகுதியும் சேர்த்து நான் வாசிக்கிறேன். இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. இது ரெண்டையும் நினைச்சு பாக்குறோம்னா, அப்ப முதல்ல என்ன சொல்றான்னா, ஆண்டவர் உனக்கு பர்மிஷன் கொடுக்கல, ஆனா நீ உன்னுடைய அழைப்பு என்னன்னா ஆண்டவருடைய யுத்தங்களை மட்டும்தான் நடத்தணும். உன் சொந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்க கூடாது, இல்லைன்னா ஒரு முட்டாள்தனமான யுத்தத்தை நடத்திட்டு இருக்க கூடாது, ஒரு அன்ஜஸ்ட் வார் பேட்டில் நீ செஞ்சிட்டு இருக்க கூடாது. அதுதான் அந்த இடத்துல அவ சொல்றா. அந்த 26 28 நம்ம கனெக்ட் பண்ணி பாக்கணும்னா, நீ இப்ப போற இந்த பேட்டில், இந்த வார் இட்ஸ் நாட் அப்ரூவ்ட் பை காட், பட் ரிமெம்பர் தட் யூ ஆர் கால்ட் டு டூ only the battles of the Lord. கர்த்தருடைய யுத்தத்தை மட்டும் தான் செய்யணும். அப்ப நீ கர்த்தருடைய யுத்தம் அல்லாத யுத்தத்தை செய்யறதுக்கு இப்ப நீ புறட்டு வந்திருக்கிற அப்படின்னு அந்த பிளண்ட் ஸ்டேட்மெண்டா சொல்லாதபடிக்கு, பிளண்டா சொல்லாம என்ன சொல்றா, ரொம்ப அழகா. அதுதான் நம்ம இத, அதாவது இவ பேசுறதெல்லாம் மெடிடேட் பண்ணி பார்த்தா
நம்ம ஒரு பெரிய பிரசங்கமே இதுல வந்து எடுக்கலாம். அவளுடைய அந்த வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் அவளுக்குள்ள எப்படி இருக்குது பாருங்க. அத என்ன அழகா நாசுக்கா அதுல வந்து அந்த வார்த்தைகளை வந்து அவ போட்டு வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த இடத்துல அதாவது தன்னையும் காப்பாற்றணும், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய ஹவுஸ் ஹோல்டு தன்னுடைய வீட்டாரை காப்பாற்ற வேண்டும், அதே நேரத்துல அந்த தாவீதை மதிக்க வேண்டும். அந்த தாவீது ராஜாவாக போகிறான். ஆக எதிர்காலத்துல அவனுடைய தயவு நமக்கு தேவை. அது மட்டும் இல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடினால கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவனோடு கூட நம்ம சேர வேண்டும் என்கிற, அவனை எதிர்க்க கூடாது என்கிற ஒரு எண்ணம், இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து கலந்துதான் அந்த அபிகேல் அப்படின்ற அந்த கேரக்டராக நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக 30வது வசனத்துல நம்ம மறுபடியும் என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் பொழுது என்று சொல்லி, so and it shall come to pass when the Lord has done for my Lord according to all the good that he has spoken. So she foretells the glorious end of David's present troubles. தாவீதுக்கு இப்ப இருக்கக்கூடிய, அதாவது இன்னைக்கு வந்து அவன் பிச்சைக்காரனை போல என்னிடத்திலையும் என் கணவனிடத்திலையும் சாப்பாடு கேட்கும்படியா வரல. இன்றைக்கு அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உபத்திரவ காலம். ஆனா இது அவனுடைய பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கிடையாது. அவனுடைய பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் வந்து I could see his permanent status. ஆனா நாபாலால, முட்டாளால என்ன பார்க்க முடியல, அவனுடைய எதிர்காலம் என்ன என்பதை, அவனுடைய அழைப்பு என்ன, அவனுடைய எதிர்காலம் என்ன என்பதை அவனால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல அவ வந்து ஒரு அபிஷியல் ப்ராஃபட்டஸ் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் போல அந்த இடத்துல அவள் பேசுகிறா. 31வது வசனத்தை வாசிப்போம். அடுத்தது, நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகி நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தரின் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றார். இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, so this will be of no grief to you. So Abigail asked David not to do something that he will later regret when God's promise is ultimately fulfilled. கர்த்தர் வாக்கு பண்ணினது முற்றிலுமா நிறைவேறும் பொழுது இவன் வந்து தன்னை ஒரு ராஜா என்கிற ஒரு ஸ்தானத்துல, சிங்காசனத்துல நீதி செய்கிறனாய் வச்சு பார்க்கும் பொழுது அவனுடைய பிற்காலத்தை நினைச்சு பார்க்கும் பொழுது, ஐயோ நானு இந்த நாபாலையும் அவன் வீட்டையும் அழித்து போட்டது அநீதியான ஒரு காரியம். ஒரு 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 முட்டாள், ஒரு பேதையானவனை நான் என்ன செய்தேன், நான் அழிச்சு போட்டுட்டேன், நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா டேவிட்டுக்கு வந்து அவனுக்கு அந்த மாதிரி அந்த பாஸ்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ரெகுலேட் பண்ணக்கூடிய மனம் உடையவன். என்னன்னு சொன்னா, அதாவது அந்த அந்த ஆசாரியர்கள் எல்லாம் கொன்னதை குறித்து நம்ம பாக்குறோம். ஐயோ இது நான் பண்ண தப்பு, இது என்னால நடந்துச்சு. அதாவது சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்னால யாரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத யோசிக்கவே முடியாது, அதை நினைச்சு பார்க்கவே அவங்களுக்கு முடியாது. ஆனா டேவிட் வந்து கிளீனா இம்மீடியட்டா, ஓ இது என்னால் ஆச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளதுல அவனுக்கு சாகுற வரைக்கும் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு 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 ஆசாரிய குடும்பத்தை வந்து செத்து போனாங்க. இனிமேல் என்னதான் ரிக்ரெட் பண்ணாலும் அதை வந்து அவங்கள உயிரோடவா எழுப்ப முடியும், அது பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். ஆக இது இந்த இடத்துல அதுதான் இப்ப அவ சொல்றா வந்து, அதாவது அந்த சம்பவத்தை காட்டல, சம்பவம் தாவீதுக்கு தெரியும். ஆனா இவ என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, பிற்காலத்துல நீ எல்லாம் அமைதியா உட்கார்ந்து ஒரு ரைச்சஸ் ஜட்ஜா நீ வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்காரும் பொழுது உன்னுடைய பாஸ்ட் ஹிஸ்டரிய, பாஸ்ட் ப்ரொஃபைல் எடுத்து நீ பார்க்கும் பொழுது என்ன இருக்கும்னு சொன்னா, நீ ரெக்ரெட் பண்ணக்கூடிய காரியங்கள்ல இந்த டெத், இந்த கில்லிங், இந்த மர்டர் வந்து ஒன்னா இருக்கும். I don't want that to happen in my king's life. என்னுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில அது நடக்க கூடாது. ஆகையால this perhaps the single best thing that Abigail said. She wisely asked David to consider the outcome of his present course and how it would be a bad outcome in the future. ஆக இந்த காரியம் எப்படி தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு ஸ்பாட்டா மாறிடும், ஒரு கரையா மாறிடும் அப்படின்றத பாருங்க. என்ன ஒரு நிதானம், தன்னுடைய குடும்பம் அழிய போது, ஆனா குடும்பம் அழிவதை தடுக்கிறதுக்காக நீங்க நான் என்ன போய் என்ன பண்ணிருப்போம், தாவீது ராஜாக்கெல்லாம் ஐயோ மார்ல அடிச்சுக்கிட்டு விழுந்து அலறி ரோடு, அதாவது உருண்டு பிறண்டு ஐயோ விட்டுரு விட்டுரு விட்டுரு, ஒண்ணு பண்ணாத
ஒண்ணு பண்ணாத இவ்வளவுதான் கத்திட்டு இருந்திருப்போம். இவ்வளவு பெரிய பிரசங்கத்தை நம்ம வந்து செஞ்சிருந்திருக்க மாட்டோம். ஆனா தன்னுடைய சொந்த ஜீவனுக்கு வந்து ஒரு ஆபத்து, தன்னுடைய முழு குடும்பத்துக்கு ஆபத்து, அவ்வளவு நிதானமா அவ செயல்பட்டு, அவ்வளவு நிதானமா அதே நேரத்துல சீக்கிரமா இந்த காரியத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும். ஆக அதுவும் அந்த அர்ஜென்சியும் அவளுக்குள்ள இருக்கு. அதே நேரத்துல ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ், இதெல்லாம் அவளுக்குள்ள இருக்குது அப்படின்னு இந்த காரியங்கள்ல நம்ம பாக்குறோம். அப்ப இத அவ சொல்லி முடிக்கிறா. அப்ப சொல்லி முடித்த பிறகு 32ல இருந்து 39 வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா 32வது வசனத்தை படிப்போம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த அதர் ஹேண்ட் இங்க டேவிட் என்னன்னா, அவனும் தன்னை தாழ்த்துறான், ஹம்பிள் பண்றான். ஓ, நான் யார் தெரியுமா? நீ சொன்ன மாதிரி நான் ஃபியூச்சர் ராஜாவாக போறேன், நான் ராஜாவாக போறேன்னு தெரிஞ்சும் நீ என்கிட்டயே வந்து பேசுறியா இவ்வளவு காரியத்தையும்? என்ன பார்த்து நான் செய்ய போற வேலையே நீ வேண்டான்னு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இவன் சொல்லாதபடிக்கு சொல்றான். என்ன செய்யறான்னு சொன்னா, இவனுக்கும் ஒருவேளை மாம்சத்துல இவன் எழும்பி போனாலும் கூட ஒரு ஞானமுள்ளவளை கர்த்தர் தனக்கு முன்பாக அனுப்பும் பொழுது, ஞானமுள்ள ஒரு மனுஷனையோ மனுஷியோ அனுப்பும் பொழுது அவர்களை வந்து கடவுள்கிட்ட இருந்து வந்தவங்களா அவர்களை நினைத்துக் கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய முட்டாள்தனத்தை, நம்முடைய பாதகம், நம்முடைய தவறுகளை நமக்கு வந்து சுட்டி காண்பித்து, நீ இதை செய்வதனால இந்த காரியம் வந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறையா இருக்கும், ஒரு கரையா இருக்கும் அப்படிங்கும்போது இவர்கள் வந்து ஆண்டவரால அனுப்பப்பட்டவர்களை போல நம்ம நினைக்க வேண்டியவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அதுதான் இந்த 32வது வசனத்துல தாவீது சொல்லுகிறான். இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இது எல்லாவற்றிலேயும் நமக்கு தேவன் இதுல இருந்தாருன்னு ஒரு வார்த்தையும் கிடையாது இந்த 25வது வசனத்துல. ஆனாலும் அவன் என்ன சொல்றான்? God only sent. கடவுள் தான் உன்னை என்னிடத்துல அனுப்பிடுகிறார். So David gives God thanks for sending him this happy check in a sinful way. That whoever meets us with counsel, direction, comfort, caution or seasonable reproof, we must see God sending them. தேவன் அவர்களை அனுப்பினார்னு பார்க்கிறோம். By such a humility, David shows himself as better qualified than Saul to be king. அதாவது சவுல் வந்து ஒருபோதும் தன்னை அவன் தாழ்த்தினவனே கிடையாது. ஆனா தாவீது வந்து எப்பொழுதுமே தன்னை அவன் தாழ்த்தி கொண்டிருந்தவன் சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப தாவீது சில காரியத்தை பேசுறான். அதுல இன்னொரு வசனத்தை அதுக்கப்புறம் கடைசியில அவன் இப்படியா முடிக்கிறான். 35வது வசனத்தை படிப்போம். அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கிக் கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அப்ப தாவீது சொல்றான், என்னுடைய டிசிஷனை நான் மாத்திட்டு now I have decided to let you go in peace. இது வந்து ஏதோ ஒரு செரிமோனியல் கிரீட்டிங்ஸ் கிடையாது. இவன் உண்மையா சொல்றான். that means you and your household is spared. நீங்க உங்களை நான் காப்பாத்தினேன், உங்களை நான் விட்டேன், நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க, நீ சந்தோஷமா சமாதானத்தோட நீ போய் வா. அப்ப ஏன் நான் இப்படி சொல்றேன்னு சொன்னா, நீ வந்த, அதாவது 34வது வசனத்தை சொல்றான், நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை. ஏன்னா அந்த நைட் தான் வந்து இப்ப செலிப்ரேஷன் நைட்டு. அந்த நைட் இப்ப வரப்போகுது செலிப்ரேஷன் நைட்டு. அப்ப அந்த ஃபெஸ்டிவல் நைட்டு டேவிட் சொல்றான், அந்த ஃபெஸ்டிவல் நைட் வந்து ஒரு டிசாஸ்டர்ஸ் நைட்டா போயிருந்திருக்கும். ஆனா நீ வந்த, அதனால உன்னுடைய சொல்லை கேட்டேன், உன்னுடைய முகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றான். உன்னுடைய சொல்லை கேட்டு முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அதுக்கப்புறம் கடைசியில அபிகேல் வந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த அவ வந்து திரும்பி போன பிறகு அந்த 36வது வசனத்துல பாக்குறோம், அபிகேல் நாபால் இடத்துல வந்த பொழுது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது, அவன் இருதயம்
களித்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதாவது 36வது வசனம் 37வது வசனத்தெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய இருதயம் களித்திருந்தது. he was very drunk and he was his heart was merry within him. அவனுக்குள்ள அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த குடியினால அவருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். அதாவது அவன் அதாவது ஒரு he was not in his senses. அவன் ஒன்னு சந்தோஷம், இன்னொன்னு அவனுடைய he was at the peak of his foolishness அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்ப அதனால இத பார்த்துட்டு சரி இப்ப இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, இப்ப இவர் மனம் வருந்தக்கூடிய நிலைமை அவனுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இவன் குடிச்சு வெறித்திருக்கிறான், நம்ம என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது. ஆகையினால நம்ம இப்ப ஒண்ணும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் let the festival go. இவர் நல்லா குடிக்கிற வரைக்கும் குடிக்கட்டும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு 37வது வசனத்துல பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு என்று சொல்லி பாரு. 36ல அவர் வெறியா இருந்தானா, 37ல வெறி தெளிந்த பின்பு என்று பார்க்கிறோம். அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தால் அப்பொழுது அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இதுல என்னன்னா his heart died within him and he became like a stone அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். So அந்த நைட் he was merry within himself. அவனுக்குள்ள சந்தோஷமாய் கழித்திருந்தான். அவன் he was very drunk. But next morning அவன் கம்ப்ளீட்டா சேஞ்ச். என்னன்னு சொன்னா his heart became heavy as a stone. அவனுடைய இருதயம் நல்ல சந்தோஷமா இருந்துச்சு நைட்டு, தப்பான சந்தோஷம். ஆனா பொழுது விடிஞ்ச பிறகு இந்த காரியம் எல்லாம் கேட்ட பிறகு, ஓ நேத்துலாம் இவ்வளவு நடந்துச்சா, எனக்கு அது ஒண்ணு தெரியலையே, இப்ப நானு ஒரு பெரிய ஒரு பாதகத்தை ஒரு தப்ப செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள திஸ் மைட் ஹேவ் பீன், அதாவது ஸ்காலர்ஸ் பைபிள் டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 3 பேரை நான் ரெஃபர் பண்ணேன். 3 பேருமே என்ன சொல்றாங்க, திஸ் மைட் ஹேவ் பீன் ஸ்ட்ரோக் ஆர் a ஹார்ட் அட்டாக். அந்த காலையில அவனுக்கு வந்திருக்கும். ஒண்ணு அவனுடைய பிசிக்கல் கண்டிஷன் குடிச்சு வெறிச்சு இருந்தது, இன்னொன்னு இந்த மெசேஜினுடைய ஷாக்கு, இதுல அவனுக்குள்ள இருந்த அந்த சேஞ்சஸ், இதுல அவனுக்கு ஒருவேளை ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 38வது வசனத்துல பாக்குறோம், கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த அபிகல் ரொம்ப அழகா அவர் சொல்றா. அந்த இடத்துல அவ சொல்லியிருக்கிறா 29வது வசனத்தை லெட்ஸ் கோ பேக் அண்ட் அதுல அந்த கடைசி பகுதியை நான் படிக்கிறேன். 29வது வசனத்துல, உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல் எரியப்பட்டு போகும். நீ இந்த மாதிரி கூட்டத்தை, நாபால் மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்தோட நீ யுத்தம் பண்ண தேவையில்லை. ஏன்னா இவங்க ஆண்டவர் அவங்க மேல ஒரு ஸ்லிங்க வச்சு, தாவீது நீ அந்த நீ போரிட வேண்டியதெல்லாம் யாருன்னு சொன்னா கோலியாத் தான். ஆனா நாபாலுக்கு எதிராக நீ யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாபால் மாதிரி ஆளுங்களுக்கு மேல கல்லெறியது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை, கர்த்தருடைய வேலை. அதுதான் இந்த இடத்துல அவ அதாவது சொந்த கணவனா இருந்தாலும் கூட அவ சொல்றா. அது எதுன்னா தாவீதுக்கு அவ கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. So the lives of your enemies he shall sling out. ஆண்டவர் ஆங்கிலத்துல என்ன இருக்குன்னா, உன்னுடைய எதிரிகளுடைய வாழ்க்கையையோ தேவன் கவன் கொண்டு அடித்து சாகடிப்பார். அதுதான் அந்த டிரான்ஸ்லேஷன். ஆகையினால நமக்கு இந்த ஞானம் இருக்கணும், யார் எந்தெந்த யுத்தத்தை நம்ம செய்யணும், எந்தெந்த யுத்தத்தை செய்யாதபடிக்கு நம்ம ரிட்ரீவ் பண்ணணும். அதுதான் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஏன் முழு பைபிளையும் நம்ம பாக்குறோம். அதாவது ஆண்டவர் சில காரியத்துல போய் யுத்தம் பண்ணுவாரு, சில காரியத்துல நீ சும்மா உட்காந்துரு நான் யுத்தம் பண்ணுவேன். சோ இந்த விஸ்டம் நமக்கு வேணும். எந்தெந்த காரியத்துல நம்ம யுத்தம் பண்ணணும், எந்தெந்த காரியத்துக்கு பேசணும், எந்தெந்த காரியத்துக்கு நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தோட நம்ம நடந்து கொண்டோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். அதுக்கப்புறம் 39ல இருந்து 44 வரைக்கும் அங்கே தாவீது இதை கேள்விப்படுறான், அவன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இவளும் ஏற்கனவே சொல்லியிருந்தா, நீ ராஜா ஆகும் போது என்னை நினைத்துக்கொள். அப்ப தாவீது நினைச்சிருக்கான், சரி இப்ப அவ விதவை ஆயிட்டா, நான் இப்ப ராஜாவை ஆக
போகிறேன். அவ சொன்னா ராஜாவாகும் போது என்னை நினைத்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் அவளை வந்து திருமணம் செய்து கொள்வதில் என்ன தடை இருக்கிறது. அப்ப அவன் என்ன செய்யறான், தன்னுடைய வேலைக்காரர்களை விட்டு அவளுக்கு அனுப்பும் பொழுது and she considered his proposal of marriage as a honorable one. So with great humility she consented to share his triumphs. ஏன்னு சொன்னா இப்ப கல்யாணம் பண்ணா தாவீது வந்து ராஜா கிடையாது, பாடுபட்டு இருக்கிறான். எவ்வளவு நாள் இவனோட பாடுபடணுமோ தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும், அப்பொழுது அவரோடு கூட நான் என்ன செய்வேன், நான் ராஜாவா அரண்மனையில சிங்காசனத்துல நான் வீற்றிருப்பேன். நாமும் கூட இன்றைக்கு இயேசுவோடு கூட நம்ம பாட அனுபவிக்க சந்தோஷமா நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரோடு கூட ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், சிங்காசனத்திலிருந்து அரசாளுகை செய்கிறவர்களாய் நம்ம காணப்படும். அதுதான் இந்த அபிகேல். அந்த அவளுடைய விஸ்டம் அவளை வந்து ராஜாவாகிறதற்கு முன்பாக அந்த ராஜாவாக போகிறவனுடைய பாடுகளுக்கு பங்காளியாகும்படியாக தன்னை வந்து அவள் இணைத்து கொண்டு தாவீதுக்கு மீதி இருந்த அந்த பாடுகள் எல்லாம் இப்ப வந்து தாவீதோட கூட இருந்தா. அப்ப அவளுடைய ஞானத்தினால நிறைய காரியங்கள்ல அவன் ஜெயமுள்ளவனாய் இருந்திருப்பான். கடைசியில அவனும் அந்த இடத்துல ராஜாவாக அவர்கள் பிறகு அரசாண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிகிறோம். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில கூட thus those who join themselves to Christ must be willing now to suffer with him, believing that hereafter they shall reign with him. அவர்களோடு கூட நம்ம அரசாடுவோம். ஆகையினால அந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. So the bottom line, கிறிஸ்துவோடு கூட நம்ம வந்து பாட அனுபவிக்க அவருடைய மனவாட்டிகளாக நம்ம அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால அவரோடு கூட பாட அனுபவிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். பவுல் சொல்லுகிறது போல அவரோடு கூட பாட அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு இந்த கிருபைகளை தருவாராக. ஒருவேளை அதிக நேரம் எடுத்தாச்சு, ரிவைஸ் பண்ண நமக்கு இப்ப டைம் இல்லை. ஆனா நிறைய காரியங்கள் வீட்லயும் போயிட்டு இந்த அதிகாரத்தையும் இந்த நோட்ஸ் மற்ற உங்களுக்கு ஹெல்ப் வேற ஸ்டடி பைபிள் இருந்தா அதுல நம்ம வந்து ரெஃபர் பண்ணி நிறைய காரியங்களை பார்த்தோம். சிம்பிளா வந்து மனநாள் படிட்டு இதுல வந்து அபிகேலுடைய ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆணா இருக்கலாம், நம்ம பெண்ணா இருக்கலாம், அந்த ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவர்னு சொன்னா ஆண்டவர் அழகா நமக்கு கத்துற அந்த அபிகேலுக்கு எவ்வளவு விஸ்டம் இருந்துச்சு அப்படின்றத நமக்கு அவர் வந்து வெளிப்படுத்துவார். அதனாலே கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பாராக. யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். தியானிக்க கற்றுக் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே சுவாமி. அப்பா தகப்பனே, அப்பா எவ்வளோ வருஷங்களுக்கு முன்பாக அப்பா ஆண்டவரே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக எழுதி வைத்த காரியங்களை கர்த்தாவே ஆண்டவரே இன்றும் கூட ராஜா எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நாங்கள் பார்த்து கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே நாங்களை போல தகப்பனே ஆண்டவரே ராஜா சுவாமி அப்பா நாங்கள் புத்தி இல்லாதவர்களாய் கர்த்தாவே அப்பா நாங்கள் இல்லாதபடிக்கு ராஜா எங்களுக்கு தெரியாதவர்களை கர்த்தாவே நாங்கள் தூஷித்து தகப்பனே ஆண்டவரே சுவாமி அப்பா மிருகத்தின் சுபாவத்தினால கர்த்தாவே ராஜா நாங்கள் எங்களே கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் கர்த்தரை செய்யா ஜெபிக்கிற தகப்பனே ஆண்டவரே சுவாமி. இதோ கர்த்தாவே ராஜா அப்படியாய் தகப்பனே ஆண்டவரே சுவாமி. இதோ தாவீதை போல கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி ராஜா நாங்கள் கூட தகப்பனே தேவையில்லாத காரியங்களிலே ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா எங்களுடைய கவனத்தையும் எங்களுடைய நேரத்தையும் ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா எங்களுடைய போராட்டத்தையும் அப்பா நாங்கள் செய்யாதபடிக்கு ராஜா ஆண்டவரே சுவாமி கர்த்தர்களோடு பேசுகிற சத்தத்தை கேட்டு தகப்பனே இதோ ராஜா தேவனுடைய யுத்தங்களை தகப்பனே நடத்தும்படியா கர்த்தர்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால ராஜா ஆண்டவரே சுவாமி தேவையில்லாத யுத்தங்களில் அப்பா நாங்கள் அப்பா எங்களுடைய நேரத்தையும் ஆண்டவரே சுவாமி அப்பா எங்களுடைய எனர்ஜியை செலவு பண்ணாதபடிக்கு கர்த்தர் தகப்பனே எங்களுடைய விஷனை எல்லாம் கர்த்தர் கரெக்ட் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசி அந்த விஷனை எல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். இதுல ஆண்டவரே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் தகப்பனே எங்களோடு பேச முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அப்படியாய் தகப்பனே நபிகளை போல ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா என்னுடைய அப்பா எங்களுக்கு அந்த விஸ்டத்தை கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனே ராஜா இதோ கர்த்தாவே ராஜா இதோ ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைவன் இடுகப்பை தண்டிக்கப்படுகிறான் என்று வாசிக்கிறோம். அப்படியாய் ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனே ஹல்லேலூயா ஆண்டவரே ராஜா இந்த உலகத்துக்கு விரோதமான யுத்தத்திலும் கூட ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா நாங்கள் எப்ப செயல்படணும், எப்ப அப்பா நாங்கள் அப்பா ராஜா மறைந்து கொள்ள வேண்டும் எல்லா காரியங்களும் ராஜா நாங்கள்
அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இதோ கர்த்தாவே ஆண்டவரே இந்த வராந்திர வாழ்க்கையில ராஜா உம்மோடு இருக்கும்படியாக கர்த்தாவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சுவாமி ராஜா நபிகளை போல கர்த்தாவே ஒரு தெளிவான விஷனை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இதோ கர்த்தாவே ராஜா இதோ தாவீது கர்த்தாவே எப்படிப்பட்டவன் கர்த்தாவே என்ன நடக்க போகிறது என்று எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி அப்பா திட்டமும் தெளிவுமாக தகப்பனே ஆண்டவரே அவளுக்கு தெரிந்திருந்தது. அப்படியா ராஜா ஆண்டவரே நாங்கள் கூட எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம கர்த்தர் தகப்பனே நீங்க வரப்போறீங்க எங்களை அப்பா ராஜா நீங்க அழைத்து கொண்டு தகப்பனே உமோடு கூட நாங்கள் இருக்கும்படியா ராஜா இடத்துல வரப்போகிறோம் என்று கர்த்தாவே அந்த உறுதி அந்த தெளிவு ராஜா ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு ராஜா ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அந்த உறுதியோடு ராஜா ஆண்டவரே சுவாமி இந்த வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் உமோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ் நல்ல ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நேரடி நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.